கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கி நல்ல லாபத்துக்கு விற்கிற மீட்பர். இயேசு அப்படி நம்மளை மீட்கல. எக்ஸ் அகராஜோ கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கி தனக்கு அடிமையாய் வைத்துக் கொண்ட மீட்பர். அப்படி ஆண்டவன் நம்மை மீட்கல. லுட்ரோ கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கி ஜான்ராஜே போப்பா, நீ சுதந்திரமா இந்த உலகத்துல எங்கனாலும் போய் பிழைச்சுக்கோ, இனி எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம், யாருக்கு அடிமையா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு 10 போனேன். இனி எங்க போக, இப்படி நல்ல மீட்பரை எங்க போய் பார்க்க? காசு கொடுத்து விலைக்கு வாங்கி போடான்னு சொல்றாரு. எங்க நாம் போக? இந்த நல்ல மீட்பற்ற ஒரு வாரத்துல இருந்து அவர் என்ன வேலை கொடுத்தாலும் சரி, தோட்ட வேலை கொடுத்தாலும் செய்யலாம், வீட்டு வேலை கொடுத்தாலும் செய்யலாம், விட்ட பெருக்கடான்னு சொன்னாலும் பெருக்கலாம், துணி துவடா அயன் பண்றான், எந்த வேலை கொடுத்தாலும் செய்யலாம். காரணம் இவர் யாரு? சுதந்திரமா போடான்னு சொல்ற நல்ல மீட்பரா இருக்கிறார்னு நான் வந்தேன். ஐயா மீட்பரே, நான் எங்க போய் பிழைக்க சொல்றீங்க? நீங்க தான் நல்ல மீட்பர். ஆகவே நானா மனப்பூர்வமா வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு நான் அடிமையா இருக்க அர்ப்பணிக்கிறேன். கரங்களை வித்யாலயில சொல்லுங்க, இவருடைய எல்லை உலகம் முழுதும் இருக்கு. இந்த நல்ல எஜமானுக்கு நீங்க அடிமையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் அவர் வேலை வாங்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப கிறிஸ்தவன் என்ற வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் தன்னைத்தானே இந்த மீட்பருக்கு அடிமையாக மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறவர். இப்ப சொல்லுங்க, இங்க கிறிஸ்தவங்க யாரு? இங்க இருக்கிற எத்தனை பேர் கிறிஸ்தவங்க? கிறிஸ்தவங்கன்னா யாருங்க? இந்த நல்ல மீட்பருக்கு மனப்பூர்வமாய் தன்னைத்தானே அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறவன் கிறிஸ்தவன். இங்க இருக்கிற எத்தனை பேர் கிறிஸ்தவங்க? ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை.